அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. அதிமுக தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் கவிஞர் கண்ணன்ஜி அவர்களோடு. கவிஞரே வணக்கம். வணக்கம் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி கள ஆய்வுங்கிற பெயர்ல முன்னாள் அமைச்சர்களை ஒவ்வொரு இடத்துலயும் அனுப்புறாங்க. அனுப்புற இடங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல கலவரங்கள் தான் நடக்குது. திருச்சி, கும்பகோணம், நெல்லை, தூத்துக்குடி, அரியலூர் இப்படி இடங்கள்ல மிகப்பெரிய அளவுல தொண்டர்களுக்கிடையேயும் நிர்வாகிகளுக்கிடையேயும் மிகப்பெரிய அளவுல ஒரு அடிதடி சூழ்நிலை உருவாயிருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுகவின் நிலவரம் எல்லாம் இப்பொழுது கலவரமாகவே மாறியிருக்கிறது. பழனிசாமி தன்னை மாபெரும் மக்கள் தலைவர் என்று தானே கருதி கொள்கிறார். ஒரு தலைவரை மக்கள் தலைவர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், தொண்டர்கள் தலைவர் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனா இதில் ரெண்டுமே பழனிசாமி விஷயத்தில் நடக்கவே இல்லை. பழனிசாமியா தனக்குத்தானே பட்டம் சூட்டிக்கொண்டு அபகரிப்பின் மூலம் அதிகாரத்திற்கு வந்துவிட்டு நாய் போல் தவழ்ந்து நத்தை போல் ஊர்ந்து கலப்பான் பூச்சி போல் துடித்து கேவலமான ஒரு செயலை செய்து பதவியை பெற்று பின்பு நான் உழைத்து உழைத்து வந்தேன் என்று சொன்னால் யார் ஒத்துக்கொள்வார்கள்? கள நிலவரத்தை எப்படி அறிகிறது? கட்சி தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறது. இந்த தோல்வியிலிருந்து எப்படி மீளுவது, மீண்டும் எப்படி நாம் ஆட்சிக்கு வருவது, அதற்காக தலைமை எதை செய்ய வேண்டும், யாரிடம் கூட்டணி பேச வேண்டும், எப்படி கழகத்தின் கட்டமைப்பை மாற்ற வேண்டும், அதற்கான ஆலோசனைகள் என்ன என்பதை தொண்டர்களிடம் நிர்வாகிகளிடம் கேட்டு உண்மையான கருத்துக்களை, உண்மையான கள நிலவரத்தை ஒட்டுமொத்தமாக வடித்து ஒற்றுமையாக ஒன்று போல் உட்கார்ந்து பேசி இப்படித்தான் கள நிலவரம் இருக்கிறது, இதைத்தான் தொண்டர்களும் நிர்வாகிகள் விரும்புகிறார்கள், இதைத்தான் மக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள், இதன்படி செயல்படுவோம் என்பதை அறிந்து தெளிந்து புரிந்து அதற்கான ஒரு முடிவை எடுப்பதுதான் கள நிலவரம். கள நிலத்தை அறிவது, அதற்கான முடிவை எடுப்பது. ஆனால் இவர்கள் பழனிசாமி நினைப்பதையெல்லாம் செயல்படுத்துவதற்காக களத்தில் இறங்கி வேலை செய்தால் இன்னும் மேடையில் உள்ளவர்களை அடிக்கவில்லை, அடிக்க பாய்கிறார்கள். இப்பொழுதுதான் தொண்டர்களுடைய துடிப்பு வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது. இன்னும் மோசமாக மாறும், இன்னும் மோசமாக மாறும். பழனிசாமி பொதுக்குழுவை அடுத்த பொதுக்குழுவை கூட்டும் போது பழனிசாமியை தூக்கி பொதுக்குழுவுக்கு வெளியே எரியக்கூடிய சூழ்நிலை எல்லாம் உருவாகும். கள நிலவரத்தை இவர்கள் என்ன அறிகிறார்கள்? இப்போ கும்பகோணத்துல திண்டுக்கல் சீனிவாசன் பேசிட்டு இருக்காரு மேடையில. கீழே ஒரு தொண்டர் கதறிட்டு இருக்காரு, எங்களுடைய கருத்துக்களையும் கொஞ்சம் கேளுங்க, எங்களை பேசவே விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி விட்டாரு. உடனே திண்டுக்கல் சீனிவாசன் என்ன பண்றாரு, அவரை கூட்டிட்டு இவர் கொஞ்சம் வெளியில அனுப்புங்கப்பா அப்படிங்காரு. நல்ல கருத்துக்களை சொல்லுபவனை புறம் வெளியே தள்ளி விடுவது, மக்கள் செல்வாக்கு படைத்து இருக்கிறவர்கள் எல்லாம் கட்சியை விட்டு அப்புறப்படுத்துவது, அதிமுகவை பலப்படுத்துங்கள் என்று சொன்னால் பலகீனப்படுத்துவது. இந்த திண்டுக்கல் சீனிவாசன மாதிரி ஒரு உளர்வாயன நம்ம அதிமுக வரலாறுலயே நம்ம பார்த்தது. ஏன் அரசியல் வரலாற்றிலேயே இப்படி உளர்வாய? இப்பொழுதெல்லாம் உளர்வாயன்களும் ஊத்தவாயன்களும் தான் அதிமுகவில் நிறைந்திருக்கிறார்கள். துக்கமாகவும் கேவலமாகவும் முன்னுக்கு பின் முரணா பேசுவது. அவர் ஒரு கீழே இருக்கிற ஒரு தொண்டர் என்ன சொல்றாரு, ஏய் தொண்டரை பேச சொல்லு, நீயா பேசி போறதுக்கு என்ன கூட்டத்தை பொதுக்கூட்டமா போடுற, எங்க கருத்துக்களை கேளுங்கப்பா, நாங்க என்ன சொல்றேன்னு கேளுங்கப்பா அப்படின்னு சொன்னா இவனை தூக்கி வெளியே போடு, இவன் கருத்துக்களை கேட்க வேண்டாம். எத்தனை பேரா போட்டுருவீங்க வெளியே? எத்தனை பேரை நீங்க தூக்கி போட்டுருவீங்க வெளியே? உங்களை தூக்கி போடுற காலம் விரைவில் வரும். உங்களெல்லாம் தூக்கி போடுற காலம் விரைவில் கூடிய விரைவில் ஏற்படும். அதிமுக ஜனநாயக கட்சியே, இதுல இந்த ஜனநாயகத்துல பல்வேறு கேள்விகள் எல்லாம் எழும், சண்டை சச்சரவு எல்லாம் வரும், இதெல்லாம் ஒரு இயல்புதான் அப்படின்னு சொல்லி KP முனுசாமி பேசியிருக்காரு. முனுசாமி அதிமுக கிடைத்த பெரிய சனிசாமி. காங்கிரஸ் போல அதிமுக இருந்துச்சு. இராணுவ கட்டுப்பாடு மிக்க அதிமுக இன்றைக்கு காங்கிரஸ் விட மோசமாக போகிற அளவுக்கு அதிமுக இருந்துச்சு. சலசலப்பு வருமா? சலசலப்பு உங்களால தானே வருது.
உங்களுடைய பேச்சுக்களால தானே வருது. உங்களுடைய தரங்கற்ற தகுதியற்ற முடிவுகளால் தானே இந்த குளறுபடிகளும் கலவர நிலவரங்களும் ஏற்படுகிறது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இவர்கள் பேசுவார்களா? எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவதுடன் மீண்டும் மீண்டும் தொண்டனை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறார். இது நல்லதுதான். இது இந்த தொண்டர்களை தூண்டுவதும் தொண்டர்களின் வெறுப்பை இவர்கள் சம்பாதிப்பதும் அதிமுகவுக்கு நல்லது. அப்பனாத்த இவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள், அதிமுக நிச்சயம் மீட்கப்படும். இப்ப தொண்டர்களுடைய எழுச்சி ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் நான் பார்க்க முடியுது. ஒவ்வொரு இடங்களையும் நடக்கிற அந்த பிரச்சனை எல்லாம் பார்க்கும்போது அதிமுக ஏன் இன்னும் ஒருங்கிணையாம இருக்கு அப்படிங்கிற கேள்விகளை கேட்கறது மாதிரி தானே இருக்கு. தீ பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. ஏன்னா எத்தனை நாளைக்கு தோக்க முடியும்? தொடர் தோல்விகளை தொடர்ந்து எத்தனை நாளைக்கு சந்திப்பது? எத்தனை வருடங்களுக்கு சந்திப்பது? திமுக கூட்டணியிலிருந்து கூட்டணி கட்சி வந்துடாதா? புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்க நம்ம கூட கூட்டணிக்கு வந்துட மாட்டாங்களா? இந்த மாதிரி ஏங்கி தவிர்த்து இருக்கிறதா என்றைக்காவது அதிமுக அழைத்து விடாதா என்று ஆர்வமாக காத்திருந்தவர்கள் ஏனையோ எத்தனையோ பேர் இன்றைக்கு செருப்பு கொண்டு அடிக்கிறாங்க கூட்டணிக்கு. திருமாவளவன் காரி துப்பிடுறாரு மூஞ்சில. புஷி அடந்து செருப்பு கொண்டு தான் அடிக்கல பழனிசாமிய. விஜய தலைமை ஏத்துக்கிட்டு விஜய முதல்வரை ஒத்துக்கிட்டு கூட்டணிக்கு புஷி அடந்து பாண்டிச்சேரி காங்கிரஸ்ல 2ஆம் முறை சீட்டு கொடுக்காம தழுவுல விட்டாங்க. அவர் ஏதோ விஜய் கட்சிக்கு போய் விஜய் ரசிகர் மன்றத்தை டெவலப் பண்ணி இன்னைக்கு விஜய் கட்சிக்கு அவரு ஒரு பொறுப்பு கொண்டார். புஷி ஆனந்துக்கும் அரசியல் அனுபவத்துக்கும் பெரிய சம்பந்தமே கிடையாது. ஆனால் சுதந்திர இந்தியாவில் தமிழகத்தில் அதிகமான ஆண்டுகளை ஆட்சி செய்த கட்சி அதிமுக. இந்த கட்சியை எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று நடத்துவதும் பிறர் ஏளனமாக பேசுகிற அளவிற்கு நடந்து கொள்வதும் இது தலைமைக்கு தகுதியான செயலா? பழனிசாமி முதல் தான் தலைவன் இல்லை, தன்னை தலைவர் என்று யாரும் ஒத்துக்கொள்ளவில்லை என்று உணர வேண்டும். பழனிசாமிக்கு இன்னும் நிறைய பேர் உணர்த்த வேண்டும். பழனிசாமியவே தொண்டர்கள் எல்லாம் அடித்து நொறுக்க வேண்டும். அப்பொழுதுதான் பழனிசாமிக்கு அறிவு என்பது வரும். டி. ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு, அதிமுக ஆரோக்கியமா இருக்குது, அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு சண்டை வரத்தான் செய்யும், இதுல பிளவுங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு இருக்காரு. எத்தனை நாளைக்கு இதை சொல்லி ஏமாற்றுவீர்கள்? சிந்துவை வேணா ஜெயக்குமார் ஏமாத்திரலாம். ரோட்டாண்டவா, வீட்டாண்டவா, மவுண்ட் ரோட்டுக்கு வா, மெயின் ரோட்டுக்கு வான்னு சொல்லி சிந்துவ ஆத்தாலையோ வேணா ஏமாத்திரலாம். தொண்டரை எத்தனை நாளைக்கு ஏமாத்துவீங்க? ஜெயக்குமாருக்கு கவலை இல்லை, ஏன்னா நீ சம்பாரிச்சிட்ட. பல தடவை மந்திரியா இருந்து நீ அவர் விதமா வாரி குமிச்சுட்ட. உனக்கு கவலை கிடையாது கட்சியை பத்தி. முனுசாமிக்கு கவலை கிடையாது, சம்பாரிச்சிட்டான். தங்கமணி வேலுமணிக்கு கூட கவலை கிடையாது, அவங்கவுங்க செட்டில் ஆயிட்டாங்க. பழனிசாமிக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளை சுருட்டி வைத்திருக்கிறார், சம்பாதித்து விட்டார், கவலை இல்லை. யாருக்கு கவலை இப்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது? தொண்டர்களுக்கு. இது யாருடைய இயக்கம்? தொண்டர். இவர்களெல்லாம் மறந்து விட்டார்கள். இது என்னமோ அதிமுக பொதுச் செயலாளர் உட்கார்ந்துட்டா கள்ள தோண்டின் வழியாக, கள்ள புறவாசல் வழியாக இவர்கள் அதிகாரத்துக்கு வந்து விட்டால் எல்லாரும் ஒத்துக்கொள்வார்கள் என்று. ஜெர்மனியில முசோலினிய அதிகாரத்தில் இருக்கும்போது அடித்து விரட்டினார்கள் மக்கள். இத்தாலியில, ஜெர்மனியில ஹிட்லரை ரோட்ல நிப்பாட்டி தற்கொலைக்கு தூண்டி கொன்னாங்க மக்கள். இப்படி சர்வாதிகாரிகள் எல்லாம் தடம் தெரியாமல் இடம் தெரியாமல் போய்விட்டார்கள். எத்தனையோ சாம்பவான்கள் சரிந்து விட்டார்கள். தான் தோன்றித்தனமான செயலை கொண்டு பழனிசாமி தினந்தோறும் நடந்தால் பழனிசாமியின் கதி அதோ கதியாகப்படும். எடப்பாடி பழனிசாமி இந்த கள ஆய்வுங்கிற பேர்ல கட்சியை ஒற்றுமைப்படுத்த நினைக்கிறாரா, இல்ல இருக்கிற தொண்டர்களை மீண்டும் ஒரு பிளவுக்கு உண்டாக்கி அதுல நம்ம அரசியல் சுகம் கண்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார்? தன்னுடைய எண்ணத்தை எல்லாரும் ஒத்துக்கொள்ளணும். அம்மா போல, புரட்சி தலைவரை போல என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு தொண்டர்கள் எல்லாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று பழனிசாமியை வானளாவிய அதிகாரம் படைத்தவர்.
அம்மா போல் நாம் என்ன முடிவு எடுத்தாலும் ஒத்துக்கொள்வோம். அவர் விஜய் கூட கூட்டணி, சரி ஒத்துக்கிடுவோம். பிஜேபி கூட கூட்டணி, ஒத்துக்கிடுவோம். இல்ல பிஜேபி கூட வேண்டாம், வேண்டாம். இப்படி ஆமாம் சாமி போடுகிற அளவிற்கு முடிவு எல்லாரும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதற்கு நீ அம்மாவும் இல்லை, புரட்சி தலைவரும் இல்லை. நீ 10ஓட 11, அத்தோட இது ஒண்ணு. நீ தலைவனாக உருவானவன் கிடையாது, உருவாக்கப்பட்டவன். நீ உண்மையான பிள்ளையார் கிடையாது, சாணியை வச்சு புடிச்சு வச்ச பிள்ளையாரு. நீ மக்களால், தொண்டர்களால், எம்எல்ஏக்களால், எம்பிக்களால் எல்லாராலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட தலைவன் கிடையாது. தலைவன் என்பதை விலை கொடுத்து வாங்கியவன். இதை புரிந்து கொள். இப்படி ஒரு தலைவனை யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். நீ இருக்கிற வரைக்கும் தலைவன் கிடையாது பழனிசாமி. உன் செல்வத்துல இனிமே நீ கிடையாது. அம்மா மாதிரி இப்ப இது எடப்பாடி பழனிசாமினா அம்மா வந்து தொடர் வெற்றிகளை கொடுத்துட்டு வந்தாரு. எடப்பாடி பழனிசாமி தொடர் தோல்விகளை தானே கொடுத்துட்டு வர்றாரு. ஏன்னா மக்கள் மனங்களை வசீகரிக்கிற அளவிற்கு, தன் பால் ஈர்க்கும் அளவிற்கு பழனிசாமிகிட்ட பேச்சு கிடையாது, அறிவு கிடையாது, ஆற்றல் கிடையாது, சிந்தனை கிடையாது, செயல் கிடையாது. ஏதாவது இவர் நாட்டை காப்பாற்றி விடுவார், மக்களை காப்பாற்றி விடுவார், தொண்டர்களை மீட்டு விடுவார், கட்சியை காத்து விடுவார். எந்த நம்பிக்கையாவது பழனிசாமி மீது இருக்கிறதா? புலம்பி தள்ளுறான் வந்து கள நிலவரத்தை ஆய்வு பண்றாங்க. பழனிசாமியோட பேச வேண்டியதெல்லாம் தொண்டரிடம் பேசுகிறார்கள். கட்சி ஒன்றா இருந்தா தாங்க நம்ம ஜெயிக்க முடியும். நீங்க உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு மறந்துருங்க, நம்ம ஒண்ணு சேருங்க, யாரும் ஒருத்தருக்கு அடிச்சு. கருத்து வேறுபாடுக்கு காரணமே நீங்க தானடா. இந்த கருத்து வேறுபாடு வந்ததுக்கு காரணமே யார்? தொண்டர்களா? கருத்து வேறுபாடை உருவாக்கியதே பழனிசாமி தான். இந்த கருத்து வேறுபாட்டின் கருத்தாவே பழனிசாமி தான். பழனிசாமியின் கருத்து குருடை இவர்கள் கண்மூடித்தனமாக பறைசாற்றுகிறார்கள். தங்கமணி, வேலுமணி, இது முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், உதயகுமார், இவர்களெல்லாம் போய் இவங்க தேவ தூதர்களா? சொன்ன உடனே எல்லாரும் கேட்டுக்கிறதுக்கு? இல்ல மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரதிநிதிகளா? அதிமுகங்கிற ஒரு கட்சியால, அம்மா புரட்சி தலைவருங்கிற ஒரு மாபெரும் மக்கள் தலைவர்களால இன்னைக்கு அடையாளப்படுத்தப்பட்ட வெறும் அடையாளங்கள். இவர்கள் யாரும் தலைவராகவில்லை. தலைவர் என்றால் எப்படி இருக்கணும்? எங்கேயாவது ஐயா ஓபிஎஸ் வாங்கின ஓட்டையோ, அண்ணன் தினகரன் வாங்கின ஓட்டையோ அதிமுக வாங்கியிருக்கா எந்த தொகுதியிலாவது? அப்ப இவர்கள் தலைவர்கள் அல்ல, தருதலைகள் என்பதை மக்கள் முத்திரை குத்திட்டாங்கல்ல, தொண்டர்கள் உணர்ந்து கொண்டாங்கல்ல. அப்ப அதுக்கான கலாய்வு மேற்கொள்ள வேண்டாமா? எப்படியாவது பழனிசாமிகிட்ட போய் வேலுமணியோ, தங்கமணியோ, திண்டுக்கல் சீனிவாசனோ, கேபி முனுசாமியோ, அண்ணே நாம கருத்து வேறுபாட்டை நாம முதல்ல மறக்கணும். தொண்டர்கள் பூரா நம்ம மேல அதிருப்தியா இருக்கிறான். அப்பன்னா என்ன செய்யணும்? என்னப்பா செய்யணும்? அண்ணன் ஓபிஎஸ் சேர்த்துக்கணும், சசிகலாவை சேர்த்துக்கணும், தினகரனை அட்லீஸ்ட் கூட்டணியாவது வச்சுக்கணும். இந்த கட்டமைப்பு முதல்ல நாம வலுவா மாத்தினாலே நாம அதிமுகங்கிற வலுவான கட்டமைப்பு வந்துடும். அதற்கப்புறம் நாம யாரையும் கூப்பிட வேண்டாம் கூட்டணிக்கு, அவர்களே கூட்டணி தேடி வருவாங்க, எங்களை அனுப்பிச்சுக்கொள்ளும் வந்துருவாங்க. அப்படி இருந்தா தான் அது கட்சி. என்ன புரட்சி தலைவியினுடைய போர்ப்படை தளபதிகளான பெண்கள் இன்னும் வெளியேறல. இப்ப ஆம்பளைங்க தான் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன் பிறப்புகள் தான் இப்ப கொந்தளிச்சுக்கு. இன்னும் புரட்சி தலைவின் உண்மை விசுவாசிகள் நம்மளுடைய மகளிர் அணி கிளம்பல. மகளிர் அணி கிளம்பும் போது விளக்கமத்தோட கிளம்புவாங்க. தொண்டர்கள் கொதிச்சு எழும்போது பிஞ்ச செருப்பை வச்சு கிளம்புவான். இவங்களை பூரா அடி வாங்குவாங்க. ஐயா, ஓபிஎஸ் இல்லாம 2026 ஆட்சி அமைக்க முடியுமா? இல்ல இணைப்புக்கான வேலை எதுவும் நடந்துகிட்டு இருக்கா? ஓபிஎஸ் இல்லாம அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. சரி, இணைந்தால் பழனிசாமியுடன் இணைந்தாலும் வாய்ப்பு கிடையாது. பழனிசாமியவோ சசிகலாவையோ யாரும் தொண்டர்கள் தலைமைகளாக எல்லாரும் இணையணும்னு விரும்புறாங்க. பழனிசாமியோ சசிகலாவோ தலைமையாக தலைவர்களாக விரும்பல. அந்த கள நிலவரம்ங்கிறது இப்படித்தான் இருக்குங்கிறது முதல்ல அவங்க உணரணும். அப்ப யாரை ஏத்துக்கிறாங்க அப்படின்னா, ஐயா ஓபிஎஸ் இருந்தாத்தான் பரவாயில்லங்கிறத பொதுமக்களும் தொண்டர்களும் விரும்புறாங்க. ஏன்னா ஓபிஎஸ்ங்கிறது
ஓபிஎஸ்ங்கிறதுக்காக இல்ல. அவரு அம்மாவால் அடையாளப்படுத்தப்பட்டவர். அம்மா ஆட்சியை சிந்தாமல் சிதறாமல் அரவணைத்து சென்றவர். கோஷ்டி சேர்க்காதவர், எதையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசாதவர், அன்போடு அரைவனையும் அரவணைத்து செல்கிறவர். இதெல்லாம் பார்த்திருக்கிறாங்க, இதெல்லாம் தொண்டன் ரசிச்சிருக்கிறான். அதே போல ஆட்சி சிறப்பை, ஆட்சியினுடைய நடவடிக்கையை, எளிமையான ஆட்சியை இயல்பான மனிதராக இருந்து நடத்திருக்கிறார். வராது என்று எண்ணியிருந்த ஜல்லிக்கட்டை மீட்டு தந்திருக்கிறார். வர்தா புயலை நேருக்கு நேராக சந்தித்திருக்கிறார். கிருஷ்ணா நதி நீரை உடனடியாக சென்னை மாநகருக்கு பெற்று தந்திருக்கிறார். இப்படி உடனுக்குடனான மக்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெற்று தந்திருக்கிறார். இந்த மாதிரி புடிச்சு வச்ச பொம்மையா அவர் பழனிசாமி மூலம் மக்கள் அதிருப்தியை சம்பாரிச்சு ஆட்சி செய்யணும். அதே போல் கட்சி தலைமையாக இருந்திருக்கிறார். அவர் கட்சி தலைமையாக இருக்கும் பொழுது எங்காவது இந்த மாதிரி கோஷ்டி பிரச்சனையோ, சண்டைகளோ, சச்சரவுகளோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து முரண்களோ, மாற்று கருத்துக்களோ ஏற்பட்டு கைகலப்பு நிகழ்ந்திருக்கிறதா? அப்படி என்றால் ஒத்துக்கொள்ள வேண்டும். பழனிசாமிகிட்ட பணம் இருந்தா டிவிஎஸ் அங்கே ஐயங்கார்கிட்ட பணம் இருக்கு, அதானி அம்பானிக்கு பணம் இருக்கு. பணம் இருக்கிறதுக்காண்டி அவர்கள் பணக்காரர்கள் எல்லாம் மதிமுக தலைவர்களாக ஆக்கி விடலாமா? மக்கள் செல்வாக்கை யார் பெற்றிருக்கிறார்கள்? சசிகலாவிடம் பணம் இருக்கிறது. பணம் இருக்கிறதுங்கிறதுக்காக சசிகலாவை தலைமை ஆக்கிடலாமா? மக்கள் செல்வாக்கு யார்கிட்ட இருக்கிறது? எல்லோரும் இணைய வேண்டும், மாற்று கருத்தே கிடையாது. அவர்களுக்கு உரிய பதவியை தர வேண்டும், மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் யார் தலைமையில் இயங்குவது, யார் தலைமையில் இருப்பது, யார் தலைமையில் ஆட்சி அமைப்பது என்கிற கேள்விக்கு இவர்கள் அப்படியே பூசி மொழுகுகிறார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே தடவி கொள்கிறார்கள். ஒரே தகுதி படைத்த ஒரே நபர், ஒற்றை நபர், அதிமுக ஆட்சி கட்டிலில் அமர்த்தக்கூடிய தகுதி படைத்த ஒரே நபர் ஐயா ஓபிஎஸ் தான். தொண்டர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை இவர்கள் எடுத்தால் இவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். இல்லைன்னா நிச்சயம் அடி வாங்கி சட்ட கிளிய ஓட விடுவாங்க. இதுவரை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கவிஞரே. நன்றி, வணக்கம்.